நண்பர்களுக்கு வணக்கம், பெரியோர்களுக்கு வணக்கம், பின்பற்றாளர்கள் அனைவருக்கும் உற்சாகம் டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாபிஸ் வருஷம் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ரிஷப ராசியை பார்ப்போம். உங்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு இப்போ 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு, மே மாதம் 17ஆம் தேதி பிறகு உங்களுக்கு 2ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொள்கிறார். ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். மெயினே அதுதான். 2ஆம் இடத்து குரு 2ஆம் இடத்த குரு பயிற்சியானால் என்ன பண்ணும்? உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பயிற்சியானால் 5ஆம் இடத்தை பார்க்கும். 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எந்தெந்த பார்வைங்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த புது வருஷத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. 11 கிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்கிறது. 11 கிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்குது. ராஜயோகாதிபதிங்கிற சனியை உங்களுக்கு சுக்கரனோடு இணைஞ்சி மிகவும் ஒளியோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிநாதன் வலுக்கும் போது எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வந்துடும். ஆயினும் அந்த ராசிக்கார பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் வேறு விதமான பலனும், பெண்களாக இருந்தால் ஒரு மாதிரியான பலனும். அதாவது ரிஷபராசி பெண்கள், ஏன்னா அந்த ராசி அதிபதி சுக்கிரன் சற்று பலகீனமாக இருக்கிறாங்க காரணத்தினால, பெண்களாக இருந்தால் மருத்துவ செலவுங்கிறது ஒரு 2 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அது 11 இருந்தாலுமே செய்யும். பாபத்துவங்கிறது அதை தான் சொல்கிறேன். சடிராகுவோடு எந்த கிரகமும் இணைஞ்சாலும் அது பலகீனம் அடையும். அப்போ 2ஆம் அதிபதியும் அதே இடத்துல அந்த 2 மாதம்தான் கொஞ்சம் 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், ராசி அதிபதி சுக்கிரன் இருவரையும் இணைந்து சனி ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால 2ஆம் இடம் தனம், குடும்பம். அந்த 2 மாதத்துக்கு உங்களுக்கு மன வாழ்க்கையில் ஏற்கனவே திருமணமாக இருந்தவர்கள் மன வாழ்க்கையில் சில குழப்பங்களும், பொருளாதாரத்தில் சில தடைகளும், நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்கிற அமைப்பு. நான் இந்த பணத்தை இதுக்காக வச்சுருந்தேன், நான் இந்த செலவுக்காக வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்களே கோவப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை விடுற அமைப்பு வந்துடும். பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சில தடைகள். அந்த தடைகள் அப்படிங்கிறது 2ஆம் பாவம் தான் ஜோசியத்தில். 2ஆம் பாவாதிபதி 2ஆம் அதிபதி புதன் பலகீனமாக இருக்கார் இல்லையா? சொல்ல காப்பாற்ற முடியாது. கடன் வாங்கியிருந்தால் அது கொஞ்சம் திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படும். வாக்கு அப்படிங்கிறது, படிப்பு அப்படிங்கிறது, என்ன கல்வி சார்ந்த கிரகம், படிப்பு சார்ந்த கிரகத்துக்கு புதன் தாங்க. அப்போ அந்த புதனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த டைமில் அரசு வேலைக்காக பரீட்சை எழுதுகிறவங்க, நீட்டுக்காக பரீட்சை எழுதுகிறவங்க, இவங்க எல்லாமே ஒரு 2 மாதம் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க, மன உளைச்சலாக தான் இருப்பீங்கிறது தான் உண்மை. அதே சமயத்தில் திருமணத்தை பேசி முடித்தவங்க, அந்த திருமண பேச்சில் ஒரு கேரண்டி இல்லாமல் மாற்றி பேசி அவங்க மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெண் வீட்டாருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா சுக்கிரன் தான் கலஸ்தரக்காரகன், திருமணத்தை ஏற்படுத்துபவர். திருமணத்தை மட்டுமல்ல, கணவன் மனைவி உறவை நீடித்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கும்போது இந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டாலும் அதில் ஏதோ ஒரு தேதியை மாற்றணும், மாதத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்களா தன்னிச்சையாக முடிவெடுக்கிற அமைப்பு அங்கே பண்ணி விட்டுரும். இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தான் ராகு. ஆக்கிரமிப்புனா என்ன? பேசிட்டேன், இனிமேல் அவங்க கொடுத்தானே ஆகணும், இப்போ என்ன கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மாப்பிள்ளை இப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஆலோசனை கேட்காமையே, எதிர்த்தரப்பில் ஆலோசனையை கேட்காமலே அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பதில் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க, இந்த டேட்டில் வச்சுக்கலாங்கன்னு. அவரும் சரின்னு சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்ன ஆகும்? சொல்லிட்ட பிறகு அதுதான் என்ன இந்த மாதம் சரியில்லாமல் இருக்குது, எப்படி இதில் வச்சார் அப்படின்னு திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி குழம்புறது, அவங்க என்ன மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறது, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும். அந்த குடும்பத்தாருக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல காரியத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மன ரீதியான ஒரு சில விஷயங்களை நாம் தீர்வு காண முடியாத ஒரு அமைப்பில் இருப்பங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நீங்கள் ஒரு 2 மாதம் தள்ளி போடுறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஏன் 2 மாதம் தள்ளி போடணும்? ரிஷப ராசிக்கு உங்களுக்கு 10ல் ராகு வர்றார். 10ல் ராகு வர்றது சரியில்லைங்கிறது தான் உண்மை. 10ல் ராகு, 10ல் சனி வந்தாலும் தொழில் பாதிக்கும், 10ல் ராகு வந்தாலும் தொழில் பாதிக்கும். 10ல் ராகு சனி இவர்கள்லாம் வந்தாலும் கூட அந்த சனி திசை ராகு திசை நடப்பவர்களுக்கு கல்வி பாதிக்கும். இது எல்லாமே அங்கே செய்யும். குடும்பத்தில் பொருளாதார நிலை டக்குன்னு அடி விழுந்துடும். இது எல்லாமே செய்யும். அது நீங்கள் ஏற்கனவே அரசு அலுவலகத்தில் அரசாங்க வேலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவங்க அந்த அரசு வேலையில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு தவறை செஞ்சு நீங்கள் அந்த வேலையில் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிற அமைப்பு, அந்த அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம்
விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும். எதுவும் நடக்காதுங்கிறதெல்லாம் அங்கே சொல்லவே முடியாது. நான் புத்திசாலி திறமசாலி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. பாவத்துவங்கிறது அதுதான். பாவத்துவம்னா 10ஆம் பாவகம் கெடக்கூடாது. 10ஆம் பாவகத்தில் சனியோ ராகுவோ கனெக்ட் ஆகி இருக்கிற தப்பு தான். சனி பெயர்ச்சி ஆகிடுச்சு, அடுத்து ராகு வர்றாரு. ராகு செவ்வாயின் தொடர்பில் இருக்காருங்கிறது தான் அங்கே உண்மை. செவ்வாய் யார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். செவ்வாய் 7ஆம் அதிபதியாகவும் வர்றாரு. செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது தப்பு. 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற தப்பு. இது 2 மாதம் இது நடக்கும். இந்த 2 மாதமாக நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ரிஷபராசிக்காரருக்கு ஒரு சில பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 2 மாதமாக அதுக்குண்டான முயற்சியை பண்ணி அங்கேருந்து நீங்கள் வெளியே வர மாட்டாத தான் முடிச்சிட்டு இருப்பீங்களா ஒழிஞ்சு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டுலாம் நீங்கள் வெளியே வர முடியாது. முக்கியமாக இப்படி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 4ஆம் பாவகம் இதில் அடி வாங்கும். முக்கியமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் பாவகாதிபதி யார் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். 4ஆம் பாவகாதிபதி அவருக்கு 12இல் மறைந்து 4ஆம் இடத்தை யார் தொடர்பு கொள்கிறார்? ராகு தொடர்பு கொள்கிறார். கேது அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ கேதுவும் ராகும் அந்த பாவத்துக்கு வரும்போது தாயார் உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே உண்மை. தாயார் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு 9ஆம் அதிபதியாகவும் சனி வர்றாருங்க. ரிஷபராசியை பொறுத்தவரை 7, 2, 9ஆம் அதிபதி சனி வந்து அவர் 10ல் போய் இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ல் இருக்கிறவர் 11க்கு போகிறாரு. ஆனால் 10ல் ராகு வர்றது தப்பு இல்லையா? அப்போ சனி சுக்கிரன் இணைவினால தகப்பனாருக்கு பாதிப்பு வராது. ராகு வந்து 9ல் வரும்போது உங்களுக்கு 10ல் வரும்போது அந்த பாதிப்பை கண்டிப்பாக தொழில் ரீதியான பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதும் அவ்வளோ நல்லது இல்லை. நீச்ச செவ்வாய் பார்க்குது இல்லையா? அப்போ தகப்பனாருக்கு உண்டான வழிமுறைகள் பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். இது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய குரு 8, 12 அப்படிங்கிறது வெளிநாட்டையும் வெளி மாநிலத்தையும் வெளியூரையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கலன்னு அப்படி சொல்லக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வேலை ரீதியாக வெளிநாடு போகிற அமைப்புகள்லாம் அங்கே கண்டிப்பாக ஏற்படுதும். இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வெளிநாடு போகிறதுங்கிறது நிறைய பேர் விருப்பத்தோடு ஏற்றுக்கிற சில விஷயங்களாக இருக்குது. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். சில பேருக்கு பிடிக்காது. சில பேருக்கு வெளிநாடு போகலாங்கிற எண்ணமே சொன்னால் விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு போக மாட்டான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாலும் சரி. இன்றைக்கி பெண்கள் சாதாரணமாக வெளிநாடு போகணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த அமைப்பில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கூடுதலாக குடிக்கும். அதிகமான ஒரு வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் எதிர்நோக்கி போகக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். ஆக அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் சில பாதிப்பு. ஏன்னா 10ல் ராகு வராது இல்லையா? அப்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பும் வெளி மாநிலம் வெளிநாட்டில் செல்பவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் அங்கே செய்யும். அது கூட எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு 2 மாதம்தான். ஏன்னா அதுக்கப்புறம் குரு பயிற்சியாகி உங்களுக்கு 2ல் வந்துடுவார். 2ல் வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். தொழில் அங்கே நல்லா நடக்கும். ஏற்கனவே தொழிலில் பிரச்சனை பண்ணினவங்க, அரசு வேலையில் மேலதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணவங்க, மேலதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணி தப்பு செஞ்சு ஏதோ ஒரு வகையில் மாட்டினவங்க, சஸ்பெண்டில் இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் 2 மாதம் தொடர்ந்து அந்த பயணம் நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியே வர முடியும். ரிமார்க் எல்லாமே வெளியே வர முடியும். கொஞ்சம் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். எப்பயுமே பாக்கியங்கள் கிடக்கூடாது. 9ஆம் இடம் பாதிக்கக்கூடாது, 10ஆம் இடம் பாதிக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல ராகு வர்றாரு, 9ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குறாரு. ரிஷப லக்னத்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய எதிரி இல்லையா? சனி மட்டும்தான் ராஜயோகாதிபதி. ராகு யாருக்கும் எல்லாத்துக்குமே ராகு கெட்டவர் தான். ராகு நல்லவர்னா சொல்ல முடியாது. பிறக்கும்போது குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ராகு நல்ல பலனை தருவார். மற்றவங்க யாருக்கும் ராகு நல்ல பலனை செய்கிறதில்ல. அது கோச்சார ரீதியாக வரும்போது கூட நல்ல பலனை செய்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நோயை கொடுக்குறவர் விபத்தை கொடுக்குறவரே சனியும் ராகுவும் தான். அது பாவத்துவம் கூடுதலாக இருக்கும்போது அந்த அமைப்பை அங்கே செய்யும். இன்றைக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புன்னு சொல்கிறதுக்குலாம் இந்த 1 மாதம் தான் அந்த பாதிப்பு இருக்கும். கூடுதலாக உங்களுக்கு புது சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு, நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்தோட குரு, 2ஆம் இடத்துல குரு தொடர்புனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மற்றவங்க கட்டுப்படணும். குரு வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அவர் அட்டமாதிபதியாகவும் செயல்படுவார். இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். 8ஆம் இடம் சுபத்துவம், அவ்வளோதான். அப்போ சுப செலவுகள் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ இந்த ராசியில் பெரியவங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக பணத்தை கட்டுவீங்க,
இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு வேலை மட்டுமல்ல, கல்வி செலவு, வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும். அது பெரியவங்க அது இந்த செலவுக்கெல்லாம் தயாராக இருப்பீங்கிறது தான் அர்த்தம். ஆக 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதால் சுப விரயங்கள், நல்ல விரயங்கள், குடும்ப செலவுக்காக, குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயமே சுப விரயம் தான் சொல்லலாம். படிக்க வச்சாலும் அது சுப விரயம் தான், வீடு கட்டினாலும் அது சுப விரயம் தான், திருமணம் செஞ்சு வச்சாலும் அது சுப விரயங்கள். ஆக சுப விரயங்களை கூடுதலாக உங்களுக்கு செய்யுங்கிறது தான் உண்மை. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாகவே இருக்கும் 2 மாதத்திற்கு பிறகு, அதாவது வைகாசிக்கு மேலே. நன்றி, வணக்கம்.